அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்போம். அறிவாலயத்தை ஒவ்வொரு செங்கலாக பிரிப்பேன் என சவால் விட்ட அண்ணாமலை இன்று தேர்தல் அரசியலை விட்டே ஒதுங்க தொடங்கிவிட்டார் என சமூக வலைதளங்களில் திமுகவினர் பேசி வருகின்றனர். தனது இந்த முடிவுக்கு தந்தையின் உடல்நிலையை அண்ணாமலை சுட்டிக்காட்டினாலும் பாஜக தலைமை மீதான அதிருப்தியே உண்மையான காரணம் எனவும் கூறப்படுகிறது. சிங்காநல்லூர், மதுரை தெற்கு உட்பட 6 தொகுதிகளுக்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருந்தார். மோடியின் தமிழக வருகைக்கு பிறகு அடுத்த ஒரு வாரத்தில் இந்த அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் உடல்நலம் சரியில்லாத தனது தந்தையை கவனித்துக் கொள்வதற்காக தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக நேற்று அண்ணாமலை அறிவித்தார். ஆனால் பாஜகவில் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாததே இந்த முடிவுக்கு உண்மையான காரணம் எனவும் பேசப்படுகிறது. மாநில தலைவர் பொறுப்பை ராஜினாமா செய்த அண்ணாமலைக்கு தேசிய அளவிலான பொறுப்பு வழங்கப்படும் என அமித்ஷா தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த அறிவிப்பு வெளியாகி 10 மாதங்களாகியும் எந்த முன்னேற்றமும் இல்லை. மேலும் மாநில அளவில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என எதிலும் அண்ணாமலை பெயர் இடம்பெறவில்லை. இந்த நிலையில் வெறும் 6 தொகுதியை மட்டுமே ஒதுக்கியிருப்பதாலும் கட்சியில் ஏற்பட்ட தொடர் புறக்கணிப்பாலும் அவர் இப்படி அதிருப்தியை வெளிப்படுத்தியிருப்பதாக அவரின் ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு என தனித்த ஆதரவு இருப்பதால் அவர் தனிக்கட்சி தொடங்கப் போகிறாரா என்ற ஊகங்களும் வலுத்து வருகின்றன. ஆனால் அண்ணாமலையே விலகலுக்கான காரணத்தை கூறிய பின்னர் அதில் கருத்து கூற முடியாது என நயினார் நாகேந்திரன் எதிர்வினை ஆற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.